ராஜி, என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஏன் பார்த்தா தெரியலையா? கோச்சிங் சென்டர்னு தெரியுது. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு தான் கேக்குறேன். இல்லப்பா, நீங்க ரொம்ப நாளா படிக்கிறீங்க, எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்றீங்க. ஆனா எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ண முடியல. நீங்க இந்த இன்ஸ்டிடியூட்ல கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். ஏன்னா நமக்கு டைமும் கம்மியா இருக்கு. என்ன ராஜி, என் மேல நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்குங்க. இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு நம்பிக்கை போயிடும்ல. ஒரு மாதிரி துவண்டு போயிடுவீங்க, நம்பிக்கை இழந்துருவீங்க. முந்தி பணம் இல்லாம கஷ்டப்பட்டீங்க. இப்ப என்ன, நான் இருக்கேன்ல, இங்க சேர்ந்து படிங்க. ஏன் நம்ம எக்ஸாம்க்கு நீங்க கிளியர் பண்ண முடியலன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. எதுக்கு ராஜி தேவையில்லாத செலவெல்லாம்? என்னப்பா, இதுல என்னோட சுயநலமும் இருக்கு. நீங்க பெரிய ஆபீசரானா நான் சொல்லிப்பேன்ல, ஆபீசர் பொண்டாட்டின்னு. சரி, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரியா? நீங்க உள்ள போங்க. சரி ராஜி. முத்து, ஒரு வழியா கோச்சிங் சென்டர் வந்துட்ட போல. சார், உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கே நான் இங்க தான் வரப்போறேன்னு தெரியாது. நீங்க எப்படி கரெக்டா வந்து நிக்கிறீங்க? முத்து, இந்த கோச்சிங் சென்டர் நம்ம சிட்டிலேயே பெஸ்ட். அது எப்படின்னு தெரியல, இந்த சென்டர்ல படிக்கிறவங்க மட்டும் எப்படியும் 170 பேர்கிட்ட வேலைக்கு போயிடுறாங்க. நான் தான் ராஜி கிட்ட சொன்னேன். அதானே பார்த்தேன், அவளுக்கு இந்த அளவுக்கு இதுல எப்படி நாலேஜ்னு. அது சரி. ஏன் சார், ஏற்கனவே நிறைய செலவு, இதுவும் எதுக்கு வீண் செலவு? இந்த பாரு முத்து, இப்பவே உனக்கு வயசு 30 வயசு ஆக போகுது. இன்னும் எத்தனை வருஷத்தை எக்ஸாம்லயே கழிக்க போற? கடை நீங்க உட்காந்து படிச்சு சீக்கிரமா வேலைக்கு போயிட்டு குடும்பஸ்தனா உன் குடும்ப வாழ்க்கைய ஆரம்பி. சரிங்க சார். அப்புறம் முத்து, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். இதோ பாருப்பா, உனக்காக ராஜி அவங்க அம்மா அப்பா குடும்பம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா. அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காது. சரிங்க சார். கல்யாணம் நடந்துட்டு பணத்துக்கு பொண்டாட்டிய டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஈகோலாம் உங்க 2 பேருக்கு இடையில வரவே கூடாது. புரிஞ்சுதா? உனக்கு எப்பவுமே பிடிவாதம் நிறைய. அது இதுன்னு சும்மா ஜாலியா முந்திய மாதிரி பேசக்கூடாது. எதுனாலும் யோசிச்சு பேசணும். மத்தவங்க மனசை புண்படுத்திடக்கூடாது. முக்கியமான விஷயம், ட்ரிங்க்ஸ் பண்ணியறத விட்டுறணும். புரிஞ்சுதா? சரிங்க சார். என்ன, இவன் யாருடா பெரிய யோக்கிய மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டான் அப்படின்னு தானே யோசிக்கிற? சார், இல்ல சார், உங்களுக்கு எப்பவுமே என் மேல அன்பும் அக்கறையும் ஜாஸ்தி. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் சார். நீ ரொம்ப நல்லவன்டா. உன் குணத்துக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கணும். அத நான் பார்க்கணும், அவ்வளவுதான். என்னப்பா, ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சா? ராஜி, சொல்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகல. ஏன்னா புக்ல இருக்கிறதே தான் மறுபடியும் சொல்லி தராங்க. ஆனா ஓகே தான். சரி, சீக்கிரமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, வெளியே போய் சாப்பிட்டு வரலாம். வெளியே வா. மணி என்னாச்சு தெரியுமா? நான் சமைச்சிட்டேன். உட்காரு, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். என்ன நடக்குது? நேத்து தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இன்னைக்கு காலையில என்னை கூட்டிட்டு போய் கோச்சிங் சென்டர்ல விட்டுட்ட. நீயும் ஆபீஸ் போயிட்ட. திரும்ப வீட்டுக்கு வந்தா சமையல் ரெடி, சாப்பிடவான்னு கூப்பிடுற. எப்படி? அது ஒண்ணும் இல்லைங்க, வரும்போதே வர வழியில கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்தேன், அப்படியே வீட்டுல சமைச்சிட்டேன். எதுக்கு ராஜி இப்படி கஷ்டப்படுற? பேசாம ஒரு வாரம் வீடெல்லாம் செட் ஆகுற வரைக்கும் கடையில சாப்பிடலாம்ல. கடை சாப்பாடு உடம்புக்கும் நல்லதில்ல, நம்ம பட்ஜெட்டுக்கும் நல்லதில்ல. வர்ற வழியிலே காய்கறி இருந்தது, நறுக்கி போட்டு குழம்பு வச்சா சாம்பார். இதுக்கு போயிட்டு எதுக்கு வெளியே வாங்கிக்கிட்டு? நீ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா நானே வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன். ஆனா நீதான் அவசரப்பட்டு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சிட்ட போல. உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? ஏதோ ஓரளவுக்கு. ஒன்ன மாதிரிலாம் இல்ல, ஆனா ஓரளவுக்கு சாப்பிடுற மாதிரி சமைப்பேன். படிச்சு முடிச்சு இத்தனை வருஷமா வெளியே இருக்கேன். தனி ரூம்ல அனாத மாதிரி கிடக்குறேன். சமைக்க தெரியலன்னா எப்படி? ராஜி, உன்கிட்ட ஒன்னு கேப்பேன், உண்மையை மட்டும் சொல்லுவியா? என்ன முத்து, கேளுங்க. நானாவது பரவாயில்ல, ஆனா நீ நல்ல உன்னை ராணி மாதிரி வச்சிருந்த குடும்பம், அப்பா அம்மான்னு எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்ட. அவங்க ஞாபகமே வரலையா? ஞாபகம் வராம எப்படிங்க இருக்கும்? பிறந்ததுல இருந்து அப்பா அம்மா கூட இருக்கிறோம். திடீர்னு எல்லாரையும் விட்டுட்டு புருஷன் வீட்டுல வந்து வாழறதே கஷ்டம். ஆனா நான் என்னடானா யாருமே வேண்டான்னு ஒதுக்கிட்டு வந்து வாழ்றேன். சாரி ராஜி, எல்லாம் என்னால தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களை என்ன, உங்களை தவிர வேற யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்படிதான் எங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சுதான் இருந்திருக்கணும். ஒன்னா வாழ்ந்திருக்க முடியும். இருந்தாலும் உனக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாங்க.
ஆனா நீ அவங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு என்னையே கல்யாணம் பண்ண. அதை நினைச்சு வருத்தப்படுறியா? என்னங்க பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாப்பிள்ளை பெருசு நினைச்சிருந்தா நான் உங்களையே கட்டிக்க போறேன். எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. அவங்கள விட உங்களுக்கு நிறைய திறமை இருக்குங்க. நீங்க கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளாவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளும் காசு பணம் பேரு புகழோட வாழ்வோங்க. கவலைப்படாம இருங்க. என்னென்னவோ சொல்ற, நடந்தா சரி. நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் எல்லாம். நம்பிக்கை இல்லைன்னா இன்னைக்கு நிம்மதியா தூங்க முடியுமா? ராஜி, சொல்லுங்க. எனக்கு வேலை கிடைச்சு என் சொந்த கால நிக்கிற வரைக்கும் நமக்குன்னு குழந்தை வேண்டாம். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமே நம்ம பாப்பாவை பத்தி யோசிக்கலாம். ராஜி, என் மேல கோவமா? இல்லங்க, நீங்க தான் எல்லாம் வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன முடிவெடுத்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் எடுக்கணும். ஏன்னா இது நம்ம குடும்பம். சரி ராஜி, நான் பொறுப்படுறேன். நீயும் போயிட்டு வா. இன்னைக்கு வர கொஞ்சம் நேரம் ஆகும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் குரூப் ஸ்டடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, சாப்பாட்டுக்கு வந்துருவீங்கல்ல? பின்ன நீ தனியா சாப்பிடுவல, நான் வீட்ல வந்தா சாப்பிடுவேன். சரி, ஓகே. ஒரு வழியா முத்து கிளாஸ்க்கு வந்தாச்சு. கூட படிக்கிற எல்லார் கூடயும் சேர்ந்து படிக்கவோ ஆரம்பிச்சான். அன்னைக்கான மார்க் டெஸ்ட் நடக்க ஆரம்பிச்சது. ஹலோ பாஸ், நீங்க நல்ல டெஸ்ட் அட்டென்ட் பண்றீங்க. ஆனா சாரி, நீங்க எதுவும் வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வயசே 29 தாங்க. அதுக்குள்ள எந்த வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆக முடியும்? ஓ, உனக்கு தெரியாதுல்லப்பா. இவரே இந்த இன்ஸ்டிடியூட்ல இவங்க பொண்டாட்டி தான் சேர்த்து விட்டுருக்காங்க. சாருக்கு கல்யாணம் நடந்துருச்சு. கரெக்ட்டா முத்து? என்ன மனோஜ், கிண்டல் பண்றியா? இல்ல முத்து, நீதான் சரியான முடிவை எடுத்திருக்க. எங்களெல்லாம் பாரு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் லவ் பண்ணாலும் வீட்ல அடிதான் விழும். என்னைக்கு வேலைக்கு போறியோ, என்னைக்கு சம்பாதிக்கிறியோ, அன்னைக்கு தான் எல்லாம். அதுவும் வேலைக்கு போன உடனே அடைக்க வேண்டிய கடன் உடனே நிறைய இருக்கு. அதெல்லாம் அடிச்சு முடிக்கிறதுல 40 வயசு ஆயிடும். ஆனா உன்னை பாரு, வேலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்ல வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். காலகாலத்து நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துடும். இன்னும் பொறுமையா நீ படிக்கலாம். வேலைக்கு போகணும்னு என்ன அவசரம் சொல்லு பாப்போம். அது சரி முத்து, இன்னைக்கு என்ன மார்க் டெஸ்ட்ல சொதப்பி தள்ளிட்ட? என்ன சொல்ற? மார்க் டெஸ்ட்ல சொதப்பி தள்ளிட்டானா? முத்து நல்லா படிப்பானே. எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 பேர்ல அவன் தான் முதல்ல வருவான். சாருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாண மயக்கம் இருக்க தானே செய்யும். டேய் சும்மா இருங்க. கல்யாண மயக்கமா? சரி சரி சரி. போதும்னு சொன்னேன். இதுக்கு மேல பேசுன எனக்கு கோவம் வரும். இதோ பாரு முத்து, அவன் ஒன்னும் இல்லாத எதையும் பேசிடல தானே. இங்க பாரு, உன் பொண்டாட்டிய நம்பியே உட்கார்ந்துகிட்டு இருக்காத. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. ஆமா மச்சான், ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போற வழிய பாரு. எங்க அப்பாலாம் இப்ப வரப்போற வேலைக்கு 10 லட்சம் ரூபாய் முன்னாலே கட்டிட்டாரு. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் பணம் தான் நடமாடுது. பணம் இருந்தாதான் வேலை கிடைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறதுலாம் சும்மா. ஆமாண்டா, வேலை எடுக்கிறோம் அது இதுன்னு சொல்றது எல்லாமே கண் துடைப்பு தான். மச்சான், உனக்கு நான் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறேன். எப்படியும் உன் பொண்டாட்டி வேலை பார்க்குறாங்க, ஒரு லோனை போட்டு பணத்தை கொடுத்து உள்ள போயிடு. அதான் நல்லது. வருங்காலத்துல இன்னும் அமௌண்ட்டை எவ்வளவு ஏத்துவாங்கன்னு தெரியல. தங்கச்சிக்கிட்ட சொல்லி சீக்கிரமா பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. என்னாச்சுங்க, முகமெல்லாம் வாடி கிடக்குது? இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னா, இந்த காலத்துல படிப்புக்கும் தகுதிக்கும் உழைப்புக்கும் மரியாதையே இல்ல ராஜி. நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம், வேலையே கிடைக்க மாட்டேங்குதேன்னு. அப்புறம் தான் தெரியுது உண்மை எல்லாம். அவன் 10 லட்சம் 15 லட்சம் கட்டிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி கிளாஸ்க்கு வந்திருக்கான். ஆனா ஏங்க, இந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாதுங்க. படிச்சு முன்னேறி வர்றவன் தான் நல்ல ஒரு ஆபீசரா இந்த சொசைட்டியும் இந்த நாட்டையும் பார்த்துப்பான். காசு கொடுத்து வர்றவன் போட்ட காசை எடுக்கணும்னு தானே பாப்பான். என்னை என்ன பண்ண சொல்ற ராஜி? 10 வேக்கன்ட் இருக்குன்னா அதுல 9 பேர் பணம் கொடுத்துட்டானா இருக்கிற ஒருத்தனுக்கு எப்படி கிடைக்கும் சொல்லு? சரிங்க, உங்களுக்கு இதான் பிடிச்சிருக்கு, நீங்க படிக்கிறீங்க. ஒருவேளை 15 லட்சத்தை ஏற்பாடு பண்ணி நம்ம ஒருத்தட்ட கொடுத்தா கூட அவர் எடுத்து ஓடிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எங்க போய் சொல்வீங்க? நான் லஞ்சம் கொடுத்தேன், லஞ்சம் கொடுத்ததை வாங்கிட்டு ஒருத்தன் ஓடிட்டான்னு கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது. ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சரி விடு ராஜி, உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? சும்மா இருந்திருக்கணும். மனசு கஷ்டமா இருக்கேன்னு என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட வந்து உளறிட்டேன்.
ஆனா இன்னைக்கு கோச்சிங் சென்டர்ல என்னெல்லாம் பேசிட்டாங்க தெரியுமா? பொண்டாட்டி காசுல வாழ்றான், பொண்டாட்டிட்ட பணம் வாங்குறான், பொண்ணல்ல படிச்ச பிள்ளையா வேலைக்கு போற பிள்ளையா பார்த்து உசார் பண்ணிட்டான்னு என்னென்னவோ சொன்னாங்க. மனசுலாம் கஷ்டமா இருக்கு, ரொம்ப டவுனா இருக்கு. சாரிங்க, எனக்கு உங்க நிலைமை புரியுது. கிடைச்ச வேலை பார்க்கணும்னா பரவாயில்ல, ஆனா நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை தான் பார்ப்பேன் இருக்கீங்க. அது கஷ்டம்தான், ஆனா முடியாதே இல்லை. நீங்க ட்ரை பண்ணுங்க, இன்னும் நல்லா படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ராஜி, சும்மா சும்மா அட்வைஸ்ங்கிற பேர்ல ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அட்வைஸை கேட்கற நிலைமையில இருக்கான் பாரு, அவன் நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது. நீங்க இப்ப எது கோவப்படுறீங்க? இல்ல ராஜி, மாடு மாதிரி உழைக்கிறோம், ஆனா ரிசல்ட் வர மாட்டேங்குது. என்ன ட்ரை பண்ணாலும் அந்த மார்க் டெஸ்ட்ல கூட கிளியர் பண்ண முடியலனா மெயின் எக்ஸாம்ல எப்படி கிளியர் பண்ண முடியும்? ஏங்க, என்னை கேட்டா நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. ஸ்கூல்லலாம் குவார்டர்லி ஹாஃப் எக்ஸாம்லாம் கம்மியா மார்க் எடுத்திருப்போம், ஆனா ஆனுவல் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தா நிறைய மார்க் எடுத்திருப்போம். என்னடா அப்பெல்லாம் 60% தான் வந்தது, இப்போ 80% வந்திருக்கே அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க செய்யறத முழு திருப்தியா சரியா செய்யுங்க, ரிசல்ட் கண்டிப்பா நல்லா வரும். சரி ராஜி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். சரிங்க, லேட் ஆயிடுச்சு, நீங்க சீக்கிரம் கிளாஸ்க்கு போங்க, நானும் ஆபீஸ் கிளம்புறேன். சரி, நீ பாத்து போ. என்ன புது பொண்ணு, இப்போதைக்கு ஆபீஸ்லாம் வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். என்னடானா 2 நாள்ல வந்து ஆபீஸ்ல நிக்கிற? சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாது என்ன இருக்கு? நாங்க 2 பேரும் வீட்டை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவரு இப்ப கிளாஸ்க்கு போறாரு, நான் வீட்ல இருந்து என்ன பண்ண போறேன், அதான் நானும் ஆபீஸ்க்கே வந்துட்டேன். சரிடி, அட்லீஸ்ட் ஹனிமூன் மாதிரியாவது எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கலாம்ல. இப்ப கேட்டாதான் ஆபீஸ்ல லீவு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கேட்டு பாரு, ஒரு பையன் மதிக்க மாட்டான். இல்லப்பா, அவர் முதல்ல ஒரு ஜாபுக்கு போகணும். எங்க அப்பா பேசினது எனக்கு கண்ணுக்குள்ளேயே நிக்குது. எங்க அப்பாவும் பாவம் தானே, என்னை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு. அவர் முன்னாடி இவர் ஒரு வேலைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் என்ன ஜாலியா லீவு போட்டுட்டு எல்லா நேரமும் ஊர் சுத்த வேண்டியதான். விட்டா வேலையை கூட விட்டுருவேன்னு சொல்வா போல. ஆமா, அவர் பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிட்டா பின்ன அவரை யார் பாத்துக்கிறதா? அப்புறம் எங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் வருவாங்க, அவங்க எல்லாம் பாத்துக்கணும். அவரும் வேலைக்கு போய் நானும் வேலைக்கு போனா என் ஃபேமிலி யார் பாத்துக்கிறது? அடேங்க அப்பா, திட்டம்லாம் பல மாலா இருக்கு. சரி சரி, நீயும் தம்பியும் சந்தோஷமா இருந்தா சரி. மேனேஜர் வந்துட்டாரா? வந்தாச்சு. என்ன ஏதாவது கேட்டாரா? இல்லப்பா, யார பத்தியுமே கேட்கல. மனுஷன் இப்பதான் உள்ள போனாரு, நீ வந்துட்ட. நல்ல வேளை தப்பிச்சேன். தினமும் இதே மாதிரி இருக்காது, சீக்கிரமா வந்துடு. சரிப்பா. உங்க 2 பேரையும் காணம் தேடிக்கிட்டு இருக்கேன். வசந்த் சார் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, நீங்க என்னடானா 2 பேரும் இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷம் தான் இதையே படிக்கிறது? ஃப்ரெஷ்ஷா வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணா இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், எனக்கு போரிங்கா இருக்கு. அவர் சொல்லி கொடுக்கறத விட எனக்கு அதிகமாவே தெரியும், அதான் வெளியே வந்துட்டேன். என்ன பாஸ் நீங்க, இந்த பாடத்தை கவனிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? புதுசா ஒன்னும் சொல்லித்தர போறதில்ல, புக்ல இருக்கிறத சொல்லுவாங்க, இன்டர்நெட்ல இருந்து 4-5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. நம்ம எத்தனை வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லாத நோட்ஸா? ஆமா ப்ரோ, வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பா இருக்கு. எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்பு படிப்பு. திப்பு சுல்தான் என்ன பண்ணாரு, 1857 என்ன பண்ணாங்கன்னு, ஸ்கூல்ல படிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அதே படிப்பு தான், ஆனா கிளியர் பண்ண முடியல. என்ன பண்றது? எங்க அம்மா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க, ஆடி போய் ஆவணி பிறந்தா எல்லா நல்லதும் நடக்கும்னு. அந்த மாதிரி நமக்கு எப்ப வேலை கிடைக்கணும்னு இருக்கோ அப்பதானே வேலை கிடைக்கும். இவன் சொல்றதும் சரிதான் முத்து, நமக்கு நல்ல நேரம் வந்தாதானே நல்லது நடக்கும். இவ்வளவு நாளும் இத நான் நம்பல, நம்ம படிச்சா வேலை கிடைக்கும் நினைச்சேன். ஆனா நாள் ஆக ஆக எனக்கும் அப்படித்தான் தோணுது. கடின உழைப்போட அதிர்ஷ்டமும் வேணும் போல, அதோட கையில கஜானாவும் வேணும். கவலைப்படாத முத்து, எப்படியும் இந்த தடவை அடிச்சிடலாம். 3-4 கால்ஃபர் வருது, ஏதாவது ஒண்ணு எதுலயாவது ஒண்ணுல வேலைக்கு போயிடணும், சரியா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓ இவனுங்களா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கணும். இருக்கிறதுலே நல்ல போஸ்டிங்க அடிச்சு தூக்கிடணும். சரி வா, லைட்டா ஒரு பெக்க போட்டுட்டு வருவோம், அப்பதான் மனசு நிம்மதியா இருக்கும், படிக்க முடியும். இப்பவா உனக்கு நிம்மதி வேணுமா வேண்டாமா? அதுதான்ப்பா இல்ல, நிம்மதின்னு தேடி அலைஞ்சுக்கிட்டு கிடக்கேன். என் கூட வா, நிம்மதி எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன். என்னங்க நீங்களா? என்ன திடீர்னு ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க?
இல்ல ராஜி, வீட்டுக்கு போனேன்னா சாவியே இல்ல, அதான் உன்னை தேடி வந்தேன். நீங்க நீங்க குடிச்சிருக்கீங்களா? ஆமா ராஜி, லைட்டா, ரொம்ப லைட்டா தான் குடிச்சிருக்கேன். உனக்கு தெரியுதா? சாரி, குடிச்சிட்டு இங்க வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். வீட்டுக்கு போனேன்னா சாவி எங்க இருக்குன்னே தெரியல. தேடி தேடி பார்த்தேன். அப்புறம் நான் எங்க படுக்கிறது? ரோட்லயா படுக்க முடியும்? அதான் ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன். ராஜி, என்ன இது? சரி, நான் யாராவது வராங்களான்னு பாக்குறேன். நீ சீக்கிரமா அவரை அனுப்பி வை. யாராவது பார்த்துட்டு போறாங்க. சரி சின்ன பொண்ணு. முத்து, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? இது என்னோட ஆபீஸ். எதுவா இருந்தாலும் ஒரு கால் பண்ணிருக்க வேண்டியதானே? என்னாச்சு? நீங்க குடிக்கிற அளவுக்கு இப்ப என்ன குடி முழுகி போச்சு? ஒன்னும் இல்லாட்டி, கிளாஸ்ல இன்னைக்கும் அதே 1857 புரட்சி. மாமன்ட்ட கேளு, மொத வார்த்தையிலேருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லுவேன். சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லுவாங்க, சிப்பாய்கள் புரட்சின்னு சொல்லுவாங்க, இன்னும் என்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? ஏங்க, நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? இது நான் வேலை பாக்குற இடம். இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, சாவி தரேன், முதல்ல கிளம்புங்க. ராஜி, சொல்றத முழுசா கேளு. நீ கேட்கலன்னா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நீ கேட்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன். நான் சொன்னாதான் போவேன். சரி சொல்லுங்க. ஸோ அதே கிளாஸ் எடுக்காங்கன்னு எங்களுக்கு போரிங்கா இருந்ததா, உடனே கூட படிக்கிற 2 பேரு வாடா நிம்மதியை தேடி போலான்னு சொல்லி கடைக்கு கூட்டு போனாங்க. அங்க போய் நிம்மதியை தேடிட்டு வந்தனா, அங்க சொல்லி கொடுக்குற வாத்தியார் என்னை பார்த்துட்டு, உனக்குலாம் 30 வயசு ஆக போகுது, இன்னும் பொறுப்பு இருக்கா, இப்படி அலைஞ்சன்னா வேலை எப்படி கிடைக்கும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அட்வைஸ் பண்றான். நான் அவன்கிட்ட அட்வைஸ் கேட்டனா சொல்லு ராஜி. இந்த உலகத்திலேயே கொடுக்க முடிஞ்சது அட்வைஸ் தான். அதுக்காக எவன் வேணா அவனுக்கு வேணா அட்வைஸ் பண்ணுவானா? நான் எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன் தெரியுமா? என்கிட்ட வந்து கீழே எல்லா விஷயத்துக்கும் என்னால அட்வைஸ் பண்ண முடியும். எனக்கே வந்து ஒருத்தன் அட்வைஸ் பண்றான். ஒன்னே வந்துச்சு பாரு கோவம். நீயும் உன் கோச்சிங் சென்டரும். எனக்கு உன் கோச்சிங் வேண்டாம், ஒரு இதுவும் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா ராஜி, ராத்திரி பகல் பார்க்காம நம்ம படிக்கோம், நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்றோம், நம்ம படிக்கிறதுக்கு நம்ம பணம் கொடுக்கறோம், நம்ம வேலைக்கு போயிட்டா நம்ம போட்டோவை போட்டு அவன் பிசினஸ் வளர்த்துக்கிட்டுதான். இதுல என்ன நியாயம் இருக்கு? புக்ல இருக்கிறத படிச்சு அப்படியே ஒப்பிக்கான். இதுக்கா கோச்சிங் சென்டர்? இந்த அளவுக்கு நான் இருந்ததே பெரிய விஷயம். எவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன் தெரியுமா? எதுவுமே தெரியாத மாதிரி எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இந்த வேர்டுன்னு சொன்ன மாதிரி படிச்ச லெசனையே புக்கை படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கான். என்னைய விட்ட நான் கூட நல்ல லெசன் எடுப்பேன் தெரியுமா? ஏங்க, மொத்தமா அதுக்கு நான் 1.5 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கேங்க. இப்படி அசால்ட்டா வந்து சொல்றீங்க? இதோ பாரு ராஜி, என் தங்கம், எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த கோச்சிங் சென்டர்ல நீ 1.5 லட்சம் ரூபாய் கட்டி இருக்க. ஆமா, அதுக்காக இன்னும் அங்கே படிச்சேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலைக்கும் போக முடியாது. அது எனக்கே தெரிஞ்சிட்டு, அதான் உஷாராயி தப்பிச்சு வந்துட்டேன். நீ கவலைப்படாத ராஜி, மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலாம் இருப்பான். யாரையும் நம்பி நான் படிக்க வரல. இத்தனை நாள் எப்படி படிச்சேன் அதே மாதிரி படிப்பேன். இப்ப என் ராஜி செல்லம் இருக்கா. எனக்கு யாருமே இல்லாதப்பவே நான் எவ்வளவு நல்லா படிச்சேன். இப்ப ராஜி செல்லம் நீ இருக்க, நான் எவ்வளவு நல்லா படிப்பேன் சொல்லு. எனக்கு புரியுது, கல்யாணம் பண்ணிட்டோம், குடிச்சிட்டு வந்திருக்கானே, கிளாஸ்க்கு வர போகலையே அப்படின்னு தானே யோசிக்க. இங்க பாருமா, அங்க இருந்தா எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியாது. அப்ப அங்க உட்காந்து என்ன செய்ய சொல்லு? என் மேல உனக்கு ரொம்ப கோபம் வருதுல்ல?
உன்னோட 1,00,000 நான் காலி பண்ணிட்டேன்னு ஆத்திரம் வருதுல்ல? வரும். என்னை பெத்த எங்க அப்பனுக்கே வருது, உனக்கு வராதா? என்னங்க, எனக்கு எந்த ஆத்திரமும் இல்ல, உங்க மேல எந்த கோவமும் இல்ல. அங்க இருந்து படிக்க முடியல நீங்க சொல்றப்ப அங்கதான் நீங்க படிக்கணும்னு சொல்றது தப்பாதான் இருக்கும். சரி பார்க்கலாம், வேற ஏதாவது இன்ஸ்டியூட் போறீங்களா இல்ல வீட்ல இருந்து படிக்கீங்களான்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க வீட்டுக்கு போங்க, சாவி இந்தாங்க. சரி செல்லம், சரி தங்கம், பாய் பாய், லவ் யூ, உம்மா. என்ன சார், என்னை எதுக்கு இங்க வர சொன்னீங்க? என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நீ தான் எல்லாத்தையும் சொல்லணும். நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரிய வராதுன்னு நினைச்சியா? சார், ஒருத்தன் தான் 2 கண்ணையும் கையால இருக்க முடிக்கிட்டு சூரியனே இல்ல, உலகம் இருட்டாதான் இருக்குன்னு சொன்னானாம். அவன் கண்ணை முடிக்கிட்டா உலகம் இருட்டாயிருமா? நீ மறைக்கணும்னு நினைச்சா எல்லாம் மறைஞ்சு போயிடுமா? எனக்கும் 4 பேர் இருக்காங்கப்பா. எனக்கும் சுத்தி இருக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு ஆளு இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூட்ல பாதிக்கு பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். இங்க நான் கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன் தெரியுமா? இப்பதான் நேரம் இல்லைன்னு வர்றதில்ல. ஏதாவது டவுட்னா சார் டவுட் சார்னு கால் பண்றதுக்கே அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சார், அது விடுமுத்து, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த ப்ரொஃபசர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு. இருந்தாலும் நீ அந்த மாதிரி கிளாஸ் டைம்ல போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்க வேண்டாம். உனக்கு எவ்வளவு நேரம் தான் சொல்றது ட்ரிங்க்ஸ் பண்ணாதன்னு? கேட்கவே மாட்டேங்கிற. உடம்புக்கும் கேடு, உன் மரியாதைக்கும் கேடு. நாளைக்கு ஒரு வேலைக்கு போறப்ப அதுவே பாதகமா வரும். என்னடா இப்படி நடந்துருச்சுன்னு வருத்தப்படுறியா? இல்ல சார், ஆனா ராஜி தான் பாவம். எனக்காக 1,50,000 கட்டியிருந்தா. இப்ப பணமும் போச்சு. எல்லாம் படிச்ச சிலபஸ் தான். இதோ அடுத்த மாசமே எக்ஸாம் வருது. எப்படியும் நல்லா பண்ணிடுவேன். இந்த தடவை அடிச்சிருவேன். சரி, வீட்ல இருந்தாலும் படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணு. அடிக்கடி கொஸ்டின் பேப்பர் போட்டு பாரு. ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு, சரியா? எதுவும் உதவி தேவைனாலும் கேளுடா. எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காத. சரிங்க சார், கண்டிப்பா கேக்குறேன். எனக்கு நீ யாரு இருக்கா? நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இப்படியே முத்து தனக்கு இருக்க கஷ்டத்தை தன்னால சகிச்சுக்க முடியாம அடிக்கடி குடிக்க ஆரம்பிச்சான். ராஜிக்கும் கவலை அதிகரிச்சுட்டே இருந்தது. என்ன பண்ண போறாரு, நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, எதையுமே யோசிக்காம கல்யாணம் பண்ணிட்டோமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சா. வீட்டுக்கு வர்ற முத்து அடிக்கடி தன்னோட மன கஷ்டத்தை ராஜி கிட்ட சொல்லி சொல்லி புலம்ப ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல ராஜிக்கு சரி ஆறுதல் சொல்லலாம்னு தோணுச்சு. போக போக வெறுப்பாவும் எரிச்சலாவும் இருந்தது. எப்படா இந்த குடியை நிப்பாட்டுவாருன்னு தான் வாழ்க்கையை நினைச்சு அவளுக்கு நிறைய தடவை பயம் வந்துருச்சு. இருந்தாலும் ஏதாவது சொல்லி அவனை இன்னும் கஷ்டப்படுத்த வேணான்னு அமைதியா ஆயிட்டா. ஆபீஸ்ல ராஜிக்கு வேலை பெண்ட் எடுத்தது. வீட்டு வேலை அதுக்கு மேல. முத்து வீட்டுல இருந்தாலும் எதையுமே எந்த சின்ன ஹெல்ப்பையும் பண்ண மாட்டான். காஃபி குடிச்ச கிளாஸ் கூட எடுத்து வைக்க மாட்டான். இப்படியே நாட்கள் போச்சு. என்னங்க, சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன், சாப்பிட வாங்க. வேண்டாம் ராஜி. என்ன வேண்டாம்? மணி என்ன தெரியுமா? 9 மணி ஆக போகுது. இன்னுமா வேணாம்? வாங்க, பசிக்கும். ராஜி, எனக்கு என் வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு பயமே வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க போறனோ? படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருந்து உட்கார்ந்துருக்கலாம். அட்லீஸ்ட் பிரைவேட் செக்டர்லயாவது ஒரு வேலைக்கு போயிருந்திருக்கலாம். போனா கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன்னு போய் உட்கார்ந்தது ரொம்ப தப்போன்னு தோணுது. என்னங்க, எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வரணும். உங்களுக்கும் வரும். இந்த டைம் இப்பதானே எக்ஸாம் எழுதிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. பாருங்களேன், உங்களுக்கு இந்த தடவை கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். நீங்க ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க பெரிய ஆளா வர போறீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு நிறைய இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் ராஜி, முந்திலாம் எக்ஸாம் முடிஞ்சாலும் ரிசல்ட் வரணும், அதுவும் கன்ஃபார்மா தெரியாதுன்னு அடுத்து சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருப்பேன். சில டைம் சாப்பிட கூட காசு இல்லாம வெறும் பிரெட்லையும் ரஸ்க்லையும் படுத்து கிடந்த காலம்லாம் இருக்கு. இப்ப கல்யாணம் நடந்ததுனால எனக்குன்னு வீடு ஒண்ணு இருக்கு, சாப்பிட சாப்பாடு இருக்கு. எனக்கு எதுவும்னா நீ துணையா இருக்க. எனக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, உன்னோட மனசுக்கு உன்னோட உழைப்புக்கு கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கணும். என்னங்க பேசுறீங்க? உங்க உழைப்புக்கு உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். இதே மாதிரி முத்துவோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. அந்த பக்கம் முத்து தனக்கு குடிக்க காசு வேணும்னு சொல்லிட்டு தான் சீனியர் அண்ணாட்ட காசு கேட்டுக்கிட்டே இருந்தான். அடிக்கடி ராஜிக்கு தெரியாம நிறைய பணம் வாங்கவும் ஆரம்பிச்சான். குடிக்க ஆரம்பிச்சான், டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சான். அந்த ஒரு சமயத்துலதான் அவனுக்கு
ராஜி, நம்ம 2 பேரும் அவுட்டிங் போலாமா? என்ன இது அவுட்டிங்லாம் கூப்பிடுறீங்க? எப்பவும் நான் தான் உங்களை வெளியே கூப்பிடுவேன், வரலன்னு சொல்வீங்க. உலக அதிசயமா இருக்கு. ராஜி, எனக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிருச்சு. நிஜமா வாங்க, சூப்பருங்க. எப்போ வந்தது? இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. சூப்பருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவோ பேரு நினைச்ச வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்ல. ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்துங்க. நான் உங்க மேல வச்ச நம்பிக்கை வீண் போகவே இல்லைங்க. முத்து, வாழ்த்துக்கள்பா, கலக்கிட்ட. வாங்கண்ணா, உங்களுக்கு எப்படி? நானும் கேள்விப்பட்டேம்மா, அந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்ச நிறைய பேருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. அதுவும் முத்துக்கு அவன் விரும்பின ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லயே கிடைச்சிருக்கு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதான் அவன் எப்ப போன் பண்ணானோ பண்ணட்டும், நம்ம நேர்ல போயிடலாம். அடுத்தவங்ககிட்ட தானே இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம். நம்ம சொந்த பந்தங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் பார்க்க கூடாது இல்லாமா? அதான் உடனே வந்துட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவனுக்கு வேலை கிடைச்சிருக்கிறது என் ஆபீஸ்ல தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க உங்களுக்கு பண்ண ஹெல்ப், உதவி, மோட்டிவேஷன் இதெல்லாம் தான் அவரை சாதிக்க வச்சிருக்கு. நான் இன்னைக்கு வந்தவதான். ஆனா நீங்க எத்தனை வருஷமா அவருக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. நீங்க இல்லனா இது நடந்திருக்காது. வேலை கிடைச்சது பெருசு இல்லம்மா, இத நல்லபடியா பயன்படுத்தணும். புரியுதா முத்து? கண்டிப்பாண்ணா. பாருடா, சார்ல இருந்து அண்ணாவுக்கு வந்துட்டான். பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம் தான். இங்க ஆபீஸ்ல வச்சு சொல்ல முடியாது. அங்க நிறைய கரப்ஷன் பேரோலிலாம் இருக்காங்க. நீ வந்தோன்னா அவங்கள மாதிரியே உன்னை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீ கவனமா இருக்கணும், புரியுதா? என்னென்ன, என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைலாம் இருக்குப்பா. பெரிய பதவி வருது, கூடவே 4 பேர் வந்து பழகுவாங்க. அந்த 4 பேரும் நல்லதான் சொல்லி கொடுக்காங்கன்னு தெரியாதுல்லப்பா. நம்ம தான் நம்ம வேலையில சரியா இருந்துக்கணும். மத்தவங்கள சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல, புரியுதா? அண்ணா, எனக்கு முத்து மேல நம்பிக்கை இருக்குண்ணா. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது மக்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணதானே. கண்டிப்பா முத்து தப்பான வழியில போக மாட்டாரு. அண்ணா, எப்ப வந்து ஜாயின் பண்ணணும்? ஒன்னும் அவசரம் இல்ல முத்து. நீ புதன்கிழமை ஜாயின் பண்ணு. அன்னைக்கு தான் நல்ல நாள். ஃபார்மலா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கோ. மத்தபடி என்ன, ஒரே ஆபீஸ்ல தானே இருக்க போறோம். வா, பாத்துக்கலாம். புதன்கிழமை உன்னை பிக்கப் பண்ண வரட்டுமா? நீ நானும் ஒன்னா போயிடலாமா? இல்லண்ணா, நீங்க இவ்வளவு உதவி பண்ணதே எங்களுக்கு பெரிய விஷயம். உங்க வீட்ல இருந்து இங்க வர 1/2 மணி நேரம் ஆகும். இங்க இருந்து ஆபீஸ் போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? அது மட்டும் இல்லாம இவருக்காக ஒரு வண்டி வாங்க போறேன். அந்த வண்டிலே வந்துருவாரு. நீங்க இவ்வளவு யோசிச்சதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இனிலேருந்து நீங்க எனக்கு ஆபீசர் ஆயிட்டீங்க. நான் உங்களை சார் தான் கூப்பிடணும். சரிங்க முத்து சார், கிளம்பட்டுமா? அண்ணே, என்னென்னவோ பேசுறீங்க. நம்ம இன்னைக்கு நேத்தா பழகி இருக்கோம். ஆபீஸ்ல வேணா அந்த பதவிக்கு மட்டும் வேணா நீங்க மரியாதை கொடுத்துக்கோங்க. ஆனா நான் என்னைக்குமே உங்க தம்பி முத்து தான். முத்துவுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு அண்ணன் சரணும் பொண்டாடி ராஜியும் ரொம்பவே சந்தோஷத்துல பெருமையா ஃபீல் பண்ணாங்க. ஆனா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இதுவரைக்கும் பார்க்காத இன்னொரு முத்தை பார்க்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்தது.